அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 9.12ல் ஒரு 2 டாபிக் வந்து விட்டுருந்தோம். அந்த 2 டாபிக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து 9.12.1 வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா taxes levied and collected by the union but assigned to the states அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆர்டிகல் 269 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ டேக்ஸஸை லெவி பண்ணுறது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதே மாதிரி டேக்ஸை கலெக்ட் பண்ணுறதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஆனால் அந்த டேக்ஸ் வந்து யாருக்கு போய் சேரும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும். அது மாதிரி இருக்கிற டேக்ஸஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து ஆர்டிகல் 269 வந்து பேசுது. அதை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு டியூட்டிஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சக்சஷன் டு ப்ராப்பர்ட்டி அதர் தென் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். அதாவது முதல் சக்சஷனை நம்ம என்ன பார்த்துக்கிறோம். சக்சஷன் என்னென்னா இப்போ எங்கள் அப்பாவுடைய சொத்து வந்து எனக்கு தான் வந்து சேருது. அப்போ அவருக்கப்புறம் நான், எனக்கப்புறம் என் பையன், இது மாதிரி போயிட்டே இருக்குல்லையே, அதான் வந்து நம்ம சக்சஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அது மாதிரி வர்ற சொத்து அதர் தென் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ விவசாய நிலம் தவிர்த்து வேறு வழியாக வந்துட்டு இந்த வாரிசு சொத்து வந்து அப்படியே போகுது இல்லையா, அதுக்கு நம்ம செலுத்த வேண்டிய டியூட்டிஸ் வந்து யாருக்கு போகுது அப்படின்னா இந்த இதுக்குள்ளே வந்து வந்துடுது. ஓகே, செகண்ட் ஒன்று வந்துட்டு எஸ்டேட் டியூட்டி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அதர் தென் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ எஸ்டேட் டியூட்டி அப்படின்ற மாதிரி நம்ம கட்ட வேண்டியது இருக்குது. இந்த விவசாயம் சார்ந்தது தான். அதாவது விவசாயம்னா அக்ரிகல்ச்சரல் லேண்ட், இந்த பயிர் விவசாயம் பண்ணாமல் வேறு சில இந்த தேயிலை தோட்டம் இது மாதிரியான இதெல்லாம் எஸ்டேட் வச்சுருக்காங்க இல்லையா, அதன் மூலியமாக வர்ற டியூட்டிஸ் எல்லாமே வந்து இந்த இதுக்குள்ளே தான் வந்து வந்துடுது. அதில் வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கான டியூட்டி வந்து இதில் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு டேக்ஸஸ் ஆன் ரயில்வே ஃபேர்ஸ் அண்டு ஃப்ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஃப்ரைட்ஸ்னால் நம்ம என்னென்னு பார்க்கணும். ஃப்ரைட்ஸ் அப்படின்னு என்னதுன்னா சரக்குகள், ட்ரெயினில் வந்து நம்ம ஏற்றிட்டு போகிற சரக்குகளுக்குன்னு ஒரு வரி போடுறாங்க இல்லையா, அந்த வரி வந்து இதுக்குள்ளே தான் வந்து வந்துடுது. அடுத்து ஃபோர்த் ஒன்று பார்க்குறோம். டேக்ஸஸ் அதர் தேன் ஸ்டாம்ப் டியூட்டிஸ் ஆன் டிரான்சாக்ஷன் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் ஃபியூச்சர் மார்க்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டாம்ப் டியூட்டிஸ் தவிர்த்து மற்ற டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாக் மார்க்கெட் இதிலலாம் வந்து பண்ணுற அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்லாம் வந்து இந்த இதுக்குள்ளே தான் வந்து வருது. ஸ்டாம்ப் டியூட்டி வந்து இதில் வந்து வரலை. ஓகே, அடுத்தது வந்துட்டு டேக்ஸஸ் ஆன் தி சேல் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் அண்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பப்ளிஷ் தேரின் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நியூஸ் பேப்பர் விற்கிற அந்த விற்பனை வரி இருக்கு இல்லையா, அந்த வரி, அது மட்டும் இல்லாமல் அந்த நியூஸ் பேப்பரில் கொடுக்கப்படுற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கான வரிகள், இது எல்லாமே வந்து இந்த இதுக்குள்ளே தான் வந்து வருது. அடுத்து வந்துட்டு டெர்மினல் டேக்ஸஸ் ஆன் குட்ஸ் ஆர் பேசஞ்சர்ஸ் கேரிடு பை ரயில்வேஸ் சிஆர்ஏஆர். அப்போ இதில் மூலியமாக வர்ற அந்த டெர்மினல் டேக்ஸஸ்னால் ஒரு இதுக்குள்ள நுழையிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். டெர்மினலாக ஒரு எண்டு, முனைய வரி அப்படின்ற மாதிரி தமிழில் சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த முனைய வரி ரயில்வேஸாக இருக்கலாம், சிஆர் இருக்கலாம், அல்லது ஏர்வேஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து வர்ற வரி வந்து இந்த ஆர்டிகல் 269 கீழே தான் வந்து வருது. அடுத்து செவன்த் பாயிண்ட் பார்க்குறோம். Taxes on the sale or purchase of goods other than newspaper where such sale or purchase taxes place in the இந்த இடத்துல டேக்ஸ் பிளேஸ் அப்படின்ற மாதிரி வரும். டாக்ஸஸ் பிளேஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரீட் பண்ணிடுறேன். டேக்ஸஸ் ஆன் தி சேல் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அதர் தேன் நியூஸ் பேப்பர்ஸ் வேர் சச் சேல் ஆர் பர்ச்சேஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் தி கோர்ஸ் ஆஃப் இன்டர் ஸ்டேட் ட்ரேட் ஆர் காமர்ஸ். அப்போ நியூஸ் பேப்பரை தவிர்த்து, அதர் தான் நியூஸ் பேப்பர் கொடுத்துருக்காங்களே, நியூஸ் பேப்பரை தவிர்த்து மற்ற சேல்ஸ் அல்லது பர்ச்சேஸ் ஏதோ நடக்குது அப்படின்னா இன்டர் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது கேரளாவிலேருந்து கர்நாடகாக்குள்ளே, அல்லது கேரளாவிலேருந்து ஆந்திர பிரதேஷ்குள்ளே, கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே, இது மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுது இல்லையா, அதுலேருந்து வர்ற வரிகள் எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் வந்து அடங்கிடுது. அதில் வந்து நியூஸ் பேப்பர் மட்டும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோர்த் பாயிண்ட்டு, டியூட்டிஸ் லெவிட் பை தி யூனியன் பட் கலெக்டட் அண்ட் அப்ராப்ரியேட்டட் பை தி ஸ்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது என்னென்னா வரியை போடுறது வந்து யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வரியை போடுவாங்க. ஆனால் வரியை கலெக்ட் பண்ணுறதும் அந்த வரி யாருக்கு போய் சேருதுன்னு பார்த்தோம்னா அது வந்து ஸ்டேட்ஸுக்கு தான் போய் சேருது. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்தோம், தேர்டு ஒன்று, அது என்னென்னா டேக்ஸஸ் லெவிட் அண்ட் கலெக்டட் பை யூனியன். அப்போ டேக்ஸை போடுறதும் டேக்ஸை கலெக்ட் பண்ணுறது ரெண்டுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஆனால் அந்த டேக்ஸ் யாருக்கு வருதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து வருதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து அதுக்கு அப்படியே வேறு மாதிரி இருக்குது. என்னது, லெவி பண்ணுறது மட்டும்தான், அந்த டேக்ஸ் வரி விதிக்கிறது மட்டும்தான் யூனியன் கவர்மெண்ட். அதை கலெக்ட் பண்ணுறதும் அப்புறம் அந்த டேக்ஸ் யாருக்கு போய் சேருதுன்னோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போகுது. இது வந்து ஆர்டிகல் 268 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டாம்ப் டியூட்டிஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆன் எக்ஸைஸ் ஆன் மெடிசினல் அண்ட் டாய்லெட் ப்ரிப்பரேஷன் தோஸ் மென்ஷன்ட் இன் தி யூனியன் ஸ்டேட் ஷால் பி லெவிட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பட் ஷால் பி கலெக்டட் அப்படின்ற மாதிரி சில பாயிண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம பார்த்துடலாம். ஸ்டாம்ப் டியூட்டிஸ், அப்புறம் வந்துட்டு டியூட்டிஸ் ஆன் எக்ஸைஸ், அந்த சுங்கவரிகள், இதெல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. எந்தெந்த இது கீழே வருதுன்னா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது மற்றும் வந்து டாய்லெட் ப்ரிப்பரேஷன், இதன் மூலியமாக வர்ற வரிகளை வந்துட்டு கலெக்ட் பண்ணுறது யார், லெவி பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ இது எப்படி கலெக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து சில கேஸஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க.
ஃபஸ்ட்டு கேஸ் வந்துட்டு எப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்றதை வந்து பார்க்குறோம். லெவி பண்ணுறது யாருன்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்றதை வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா கலெக்ட் பண்ணுறது யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம் நம்ம. ஓகே, ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு இன் தி கேஸ் வேர் சச் டியூட்டிஸ் ஆர் லெவியபிள் வித்தின் எனி யூனியன் டெரிட்டரி பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டேக்ஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு கீழே வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம பாண்டிச்சேரி எடுத்துக்கலாம். பாண்டிச்சேரியில் வந்து இந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே யார் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை நேரடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஸ்டேட்ஸுக்கு கொடுத்த அளவுக்கு யூனியன் டெரிட்டரிஸ்க்கு அத்தாரிட்டிஸ் கொடுக்கல. அதனால் டேரெக்டாக அங்கே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை யூனியன் கவர்மெண்ட்டே போய் இந்த யூனியன் டெரிட்டரிஸில் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் பார்க்குறோம். அடுத்த செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன் அதர் கேசஸ் பை தி ஸ்டேட்ஸ் வித்தின் விச் சச் டியூட்டிஸ் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி லெவியபிள் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு மாநிலங்களில் ஸ்டேட்ஸில் வந்து இந்த வரியை வசூல் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து அவங்களே வந்து வசூல் பண்ணிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்டேட்ஸுக்கு வந்து யூனியன் டெரிட்டரியை விட இன்னும் ஒன்று அத்தாரிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸே வந்து வரியை வசூல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா taxes which are levied and collected by the union but which may be distributed between the union and the states அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னொரு வகையான டேக்ஸ் பார்க்குறோம். அந்த டேக்ஸ் வந்து லெவி பண்ணுறதும் கலெக்ட் பண்ணுறது ரெண்டுமே வந்து யூனியன் கவர்மெண்ட் தான். ஆனால் அந்த வரியை வந்து யூனியனுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிரித்து கொடுத்துட்றாங்க. யூனியன் கொஞ்சம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம், ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம்னு ரெண்டாக பிரிஞ்சிருது. அது மாதிரியான வரிகள் என்னென்ன இருக்குன்றதை வந்து பார்க்க போகிறோம். அதை பற்றி பேசுகிற ஆர்டிகல் வந்துட்டு என்னென்னா ஆர்டிகல் 270 and 272. ஓகே, டேக்ஸஸ் ஆன் இன்கம் அதர் தேன் அக்ரிகல்ச்சரல் இன்கம். அப்போ விவசாயத்திலேருந்து வர்ற வருமானம் தவிர்த்து மற்ற வருமானங்கள் இருக்குல்லையா, மற்ற அந்த வருமானத்திலேருந்து வர்ற டேக்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த டேக்ஸஸ் எல்லாம் வந்துட்டு இந்த கீழே தான் வந்து வருது. ஓகே, அடுத்தது வந்துட்டு யூனியன் டியூட்டிஸ் ஆஃப் எக்ஸைஸ் அதர் தேன் சச் டியூட்டிஸ் ஆஃப் எக்ஸைஸ் ஆன் மெடிசினல் அண்ட் டாய்லெட் ப்ரிப்பரேஷன்ஸ் அஸ் ஆர் மென்ஷன்ட் இன் தி யூனியன் லிஸ்ட் அண்ட் கலெக்டட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா மெடிசினல் அண்ட் டாய்லெட் ப்ரிப்பரேஷன் வந்து இந்த இதில் வராது, அதர் தேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்களே. இந்த 2 டேக்ஸ் மட்டும் இதில் வராதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எதில் வருதுன்னு இப்போ தான் வந்து முன்னாடி பார்த்தோம். ஓகே, அடுத்து வந்துட்டு டேக்ஸஸ் ஆன் இன்கம் டஸ் நாட் இன்க்ளூட் கார்பரேஷன் டேக்ஸ். கார்பரேஷன் டேக்ஸ் வந்து இதில் வராது. அப்போ கார்பரேஷன் டேக்ஸை எந்த இதில் வருதுன்றதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதை வந்து தெரிஞ்சால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ப்ரொசீட்ஸ் பிட்வீன் தி யூனியன் அண்ட் தி ஸ்டேட்ஸ் இஸ் மேட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ், அப்போ இன்கம் டேக்ஸ் வந்துட்டு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ போகணும், ஸ்டேட்ஸுக்கு எவ்வளோ போகணும், அந்த பிரிவு இருக்கு இல்லையா, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, அது யார் எதன் அடிப்படையில் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் வந்து அதை வந்து பண்ணுறாங்க. ஓகே, இப்போ அப்படியே வந்துட்டு அடுத்ததை பார்க்கலாம். 9.12.1 9.12.1 என்னென்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபெடரல் ஃபினான்ஸ். அப்போ ஒரு கண்ட்ரியில் ஃபெடரல் ஃபைனான்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்னா அது எதன் அடிப்படையில், எந்த பிரின்சிபலின் அடிப்படையில் இயங்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்க போகிறோம், அல்லது இயங்கணும் அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். இன் தி கேஸ் ஆஃப் ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் ஃபினான்ஸ் த ஃபாலோவிங் மெயின் பிரின்சிபல்ஸ் மஸ்ட் பி அப்ளைட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சில பிரின்சிபல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா மொத்தம் வந்துட்டு ஒரு 9 பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஒன்றுன்னா வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரின்சிபல் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. பிரின்சிபல் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அண்டர் தி சிஸ்டம் ஆஃப் ஃபெடரல் ஃபினான்ஸ் எ கவர்மெண்ட் சுட் பி அட்டானமஸ் அண்ட் ஃப்ரீ அபவுட் தி இன்டர்னல் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் கன்சர்ன்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு ஃபெடரல் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபெடரல் ஃபினான்ஸ் கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அட்டானமஸ் கொடுத்துருக்கணும். எப்படி செலவு பண்ணுறது, எப்படி ரிசோர்ஸஸ் வருது அப்படின்றதுல வந்து அட்டானமி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் சொல்கிறாங்க. அந்த அட்டானமஸை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம். இட் மீன்ஸ் ஈச் கவர்மெண்ட் சுட் ஹேவ் செப்பரேட் சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ. ஒரு கவர்மெண்ட்டுக்கும், அதாவது ஒரு கவர்மெண்ட் என்னது, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை சொல்லலாம் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் சொல்லலாம். எல்லாருக்குமே வந்துட்டு சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ வந்துட்டு தனித்தனியாக இருக்கணும். ஒரு இதுக்குள்ளே இன்னொருத்தவங்க வந்து தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் நம்ம அட்டானமஸ் அல்லது வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறோம். அத்தாரிட்டி டு லெவி டேக்ஸஸ், வரியை விதிக்கிறதுலையும் அவங்களுக்கு வந்து அத்தாரிட்டி இருக்கணும். டு பாரோ மணி அண்ட் மீட் தி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற மாதிரி இருக்குது. வெளியிலேருந்து கடன் வாங்குறதுக்கு அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட உரிமைகள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The government should normally enjoy autonomy in fiscal matters. அப்போ ஓவரால் என்ன சொல்கிறோம், அந்த ஃபிஸ்கல் மேட்டர்ஸில் வந்து இந்த கவர்மெண்ட்டு அட்டானமியை வந்து அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் ஈக்விட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஈக்விட்டி த ரிசோர்ஸஸ் சுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஸோ தட் ஈச் ஸ்டேட் ரிசீவ்ஸ் ஏ ஃபேர் ஷேர் ஆஃப் ரெவன்யூ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெவன்யூ வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்பொழுது அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபேர் ஷேர் ஆஃப் ரெவன்யூ, எல்லாருக்குமே அந்த ஒரே மாதிரியான ரெவன்யூ போய் சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தான் வந்து நம்ம பிரின்சிபல் ஆஃப் ஈக்விட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அடுத்து வந்துட்டு
பிரின்சிபல் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அப்படின்ற மாதிரி இருக்குது. இன் ஏ ஃபெடரல் சிஸ்டம் ஈச் ஸ்டேட் ஷுட் கான்ட்ரிபியூட் ஈக்குவல் டேக்ஸ் பேமெண்ட்ஸ் ஃபார் ஃபெடரல் ஃபினான்ஸ், பட் திஸ் பிரின்சிபல் கேனாட் பி ஃபாலோடு இன் ப்ராக்டிஸ் பிகாஸ் தி டேக்ஸபிள் கெப்பாசிட்டி ஆஃப் ஈச் யூனிட் இஸ் நாட் ஆஃப் தி சேம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஈச் ஸ்டேட் சுட் கான்ட்ரிபியூட் ஈக்குவல் டேக்ஸ் பேமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து 1000 கோடி ரூபா வரி வருது அப்படின்னா அதே அளவு வரி தான் வந்து கேரளாவிலேருந்து வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து நடைமுறைக்கு சாத்தியப்படாது. ஏன்னா ஒரு மாநிலத்திலையும் அந்த டேக்ஸ் வசூல் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி இருக்குல்லையே அது வந்து ஒரு மாநிலங்களுக்கு வேறுபடுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பிரின்சிபல் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு கான்செப்ட். அடுத்து 4th பாயிண்ட் வந்து பார்க்குறோம். பிரின்சிபல் ஆஃப் அடிக்வசி ஆஃப் ரிசோர்ஸஸ், போதுமான அளவுக்கு ரிசோர்ஸஸ் இருக்கா அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. த பிரின்சிபல் ஆஃப் அடிக்வசி மீன்ஸ் that the resources of each government, that is central and state, should be adequate to carry out its functions effectively அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து ரொம்ப திறம்பட எஃபெக்டிவாக செய்கிறதுக்கு அடிக்குவேட்டான தேவையான போதுமான அளவுக்கு ரிசோர்ஸஸ் அவங்களுக்கு வந்து இருக்கணும். போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேருக்குமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க. ஹியர் அடிக்வசி மஸ்ட் பி டிசைடட் வித் ரெஃபரன்ஸ் டு போத் கரண்ட் அஸ் வெல் அஸ் ஃபியூச்சர் நீட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ அந்த அடிக்வசி அப்படின்னு என்னத்தை குறிக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி தேவை மட்டும் கிடையாது, ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து தேவை இருந்தால் அதுக்கும் தேவையான ரிசோர்ஸஸ் வந்து அவங்களுக்கு இருக்கணும். அதான் வந்து நம்ம அடிக்வசி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். Besides, the resources should be elastic in order to meet the growing needs and unforeseen expenditures like war, floods and etc. அப்போ இன்னைய தேவைக்கும் இருக்கணும், அதே மாதிரி ஃப்யூச்சர் நீட்ஸுக்கு இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வேறு எதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ரிசோர்ஸஸ் தேவை அப்படின்னா திடீர்னு ஏதாவது எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு செலவுகள் வருதுன்னா, ஒரு போர் வரலாம், ஒரு ஃப்ளட்டு வந்துடலாம், ஒரு சுனாமி வந்துடலாம், இது மாதிரியான விஷயங்கள் வந்துச்சுன்னா அதையும் அவங்கள வந்து தற்காத்து கொள்வதற்காக ஒரு இது வந்து அவங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிசோர்ஸ் அவங்களுக்கு வந்து பணம் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு பிரின்சிபல் ஆஃப் ஃபிஸ்கல் அக்சஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன் ஏ ஃபெடரல் சிஸ்டம் தேர் ஷுட் பி பாசிபிலிட்டி ஃபார் தி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் டு டெவலப் நியூ சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ வித்தின் தேர் ப்ரிஸ்கிரைப்டு ஃபீல்ட்ஸ் டு மீட் தி க்ரோயிங் ஃபினான்ஷியல் நீட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு நாளும் ஃபினான்ஷியல் நீட்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகுது. மக்களுடைய தேவை வந்து ஒரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதுக்கு ஆகிற செலவுகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதை தான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அது மாதிரி அந்த ஃபினான்ஷியல் நீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுடைய சோர்ஸஸ் எங்கேருந்து பணம் வருது அந்த சோர்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு இன்னமும் விரிவுபடுத்துறதுக்கான ஒரு இது வந்து அமையணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபிஸ்கல் அக்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகணும். நம்ம நீட்ஸ் ஏற்ற மாதிரி தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பணம் வந்து வரத்து அதிகமாகிக்கிட்டே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன் நட்சல் த ரிசோர்ஸஸ் சுட் க்ரோ வித் தி இன்க்ரீஸ் இன் தி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ கவர்மெண்ட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுதுன்னா அதே சமயத்தில் ரிசோர்ஸஸும் வந்துட்டு அதிகமாகணும் அப்படின்ற மாதிரி சுருக்கமாக சொல்கிறாங்க. அடுத்து 6th பாயிண்ட் வந்துட்டு பிரின்சிபல் ஆஃப் இன்டகிரேஷன் அண்டு கோஆர்டினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். த ஃபினான்ஷியல் சிஸ்டம் அஸ் ஏ ஹோல் சுட் பி வெல் இன்டகிரேட்டட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மொத்த ஃபினான்ஷியல் சிஸ்டமே வந்து ஒரு இன்டகிரேட்டட் ப்ராசஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. There should be perfect coordination among different layers of the financial system of the country. அப்போ there should be perfect coordination, அந்த ஃபினான்ஷியல் சிஸ்டம்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, லோக்கல் கவர்மெண்ட்டும் இருக்குது. இவங்க எல்லாருக்குள்ளேயே வந்துட்டு ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். ஒன்றதில் நான் தலையிட மாட்டேன், என்னதில் நீ தலையிடாத அப்படின்ற மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். அதே மாதிரி ஒரு இன்டகிரேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் ஒன்லி த ஃபெடரல் சிஸ்டம் வில் சர்வை. அப்போ தான் வந்து இந்த ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்றதே வந்துட்டு நிலைச்சு நிற்கும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் ஷுட் பி டன் இன் சச் அ வே டு ப்ரொமோட் தி ஓவரால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தி கண்ட்ரி. இது மாதிரி பண்ணாங்கன்னா கண்ட்ரியோடைய ஓவரால் எக்கனாமி வந்துட்டு வளருவதற்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 7th பாயிண்ட் வந்துட்டு பிரின்சிபல் ஆஃப் எஃபிஷியன்சின்னு இருக்குது. The financial system should be well organized and efficiently administered அப்படின்ற மாதிரி இருக்குது. There should be no scope for evasion or fraud. No one should be taxed more than once in a year. Double taxation should be avoided. ஓகே, அப்போ ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு டாக்ஸேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அதில் என்னென்ன இருக்கணும் என்னென்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஃபினான்ஸ் சிஸ்டம் வந்து வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கணும், அதே சமயத்தில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்து நிர்வகிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு தேர் ஷுட் பி நோ ஸ்கோப் ஃபார் ஏவேஷன். டேக்ஸ் இவேஷன் வந்து யாருமே பண்ணியிருக்காங்க, வரி ஏய்ப்பு வந்து யாருமே பண்ணிடக்கூடாது, அதே மாதிரி ஏமாற்று வேலையை யாரும் பண்ணிடக்கூடாது.
அப்போ யாருமே வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறைக்கு மேலே வந்து டேக்ஸேஷன் ஆகிடக்கூடாது. இப்போ என்ன ஒரு தடவை டேக்ஸ் கட்டிட்டேன்னா இதே வருஷத்தில் இன்னொரு தடவை நான் வந்து கட்டக்கூடாது. அது மாதிரி வெல் அட்மினிஸ்ட்ரேட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டபுள் டேக்ஸேஷன் இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்துக்காக 2 முறை வந்து டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிடக்கூடாது அவர்கிட்ட இருந்து. இதே வந்து சொல்கிறாங்க. பிரின்சிபல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்கனாமின்னு இருக்குது. அடுத்து, எக்கனாமி இஸ் தி இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியன் ஆஃப் எனி ஃபெடரல் ஃபினான்ஸ் சிஸ்டம். இப்போ எக்கனாமி வந்துட்டு ஒரு ஃபெடரல் ஃபினான்ஸ் சிஸ்டத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான க்ரைட்டீரியாவாக இருக்குது. அது என்னென்னா, தட் இஸ் த காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் ஷுட் பி அட் தி மினிமம் லெவல் அண்ட் தி மேஜர் போர்ஷன் ஆஃப் ரெவன்யூ ஷுட் பி மேட் அவைலபிள் ஃபார் தி அதர் எக்ஸ்பெண்டிச்சர் அவுட்லேஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ வரி வசூல் பண்ணுறாங்கன்னா அந்த வரி வசூல் பண்ணுறதுக்குன்னு ஒரு செலவு வந்து ஆகும். அந்த செலவை விட வரி வந்து அதிகமாக இருக்கணும். அந்த நமக்கு எவ்வளோ வரி கிடைக்குதோ அதை விட அதுக்கு ஆகிற செலவு வந்து அதிகமாகிருச்சுன்னா அது வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அண்ட் எஃபெக்டிவான வழியில் வந்து நம்ம வரியை வந்து வசூல் பண்ணணும். மீதி எல்லாமே வந்து வரியாக வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் சேரணும். Principle of accountability. Each government should be accountable to its own legislatures for its financial decision அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ரெண்டுமே வந்துட்டு அவங்க ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக ஏதோ ஒரு மாற்றங்கள் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அது வந்து அவங்க லெஜிஸ்லேச்சருக்கு அக்கௌண்டபிளாக இருக்கணும். என்ன பண்ணுறாங்க, அது வந்து சரியானதானா அப்படின்ற மாதிரியான கேள்விகளுக்கு வந்து லெஜிஸ்லேச்சர் என்ன கேள்வி கேட்குதோ அந்த இதுக்கு வந்து கரெக்டான பதிலை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி அவங்க வந்து சொல்லணும். அது வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான கடமை அண்ட் பொறுப்பு அது. அப்போ லெஜிஸ்லேச்சர்னால் என்னென்னு பார்க்குறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து இதாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்துட்டு அவங்க வந்து அக்கௌண்டபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே.